ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களாக எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சென்னை ஹாட் சமையலில் ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ணியிருக்கோம். இது வந்து பீட்ரூட்டில் தான் செஞ்சுருக்கோம். என்னது பீட்ரூட்டா, எனக்கு பிடிக்காது அப்படின்லாம் சொல்கிறவங்க கூட இதை செய்து சாப்பிட்டதுக்கப்புறம் இனி பீட்ரூட் தான் என்னுடைய ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவீங்க. ரொம்ப சுவையான இந்த பீட்ரூட் ரெசிபி பண்ணுறதுக்கு பீட்ரூட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீட்ரூட்டுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா போதும், அது சரியாக இருக்கும். இப்போ வேக வச்ச பீட்ரூட்டோட சர்க்கரை சேர்த்து அரைச்சாச்சு. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிடுங்க. தேங்காவை துருவிட்டு இதை வந்து நான் கொஞ்சம் வறுத்து எடுக்கிறேன். உங்கள்கிட்ட ஏற்கனவே வறுத்த தேங்காய் இருந்தால் அதையே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச பீட்ரூட்டை வேறு ஒரு பேனில் மாற்றிட்டேன். இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு அப்படியே வதக்கி விடுங்க. வதக்கிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்ததுன்னா அது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. பீட்ரூட்டில் எப்போவுமே ஒரு பச்சை வாடை வரும், அதெல்லாம் இதில் வராது. ஏன்னு சொன்னால் நம்ம பச்சையாக துருவிட்டு அல்வாலாம் செய்தால் அந்த வாசனை வரும். அந்த வாசனைக்காகவே பிள்ளைங்க வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் அது வரவே வராது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே வரும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. பீட்ரூட்டில் அநேக சத்துக்கள் இருக்குது. ப்ளட்டு கம்மியாக இருக்க குழந்தைங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் பீட்ரூட் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ப்ளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணி நல்லா ஊறும். இப்போ ரொம்ப சூப்பரான சுவையான பீட்ரூட்டு ரெசிபி நமக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. இது போல் நல்லா வெந்து திரண்டு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டில் கொஞ்சம் நெய் தடவிக்குங்க, அல்லது ஆயில் கூட தடவிக்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடையில் போனால் விதவிதமாக சாப்பிட்லாம், வீட்டிலலாம் இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்கணுமான்னு நினைக்கிறாங்க. நம்மளுடைய ஆரோக்கியத்தில் முழு பகுதியே நம்ம சமையல் கட்டில் தான் இருக்குது. நமக்கு என்ன தெரியுமோ அதை இன்னும் கொஞ்சம் இது போல் யூடியூபெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நல்ல தரமாக செய்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ அழகாக இதை வந்து ஒரு சேப்பாக தட்டியாச்சு. இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயை இது மேலே போட போகிறோம். தேங்காய் உங்களுக்கு பிடிக்கலன்னா முந்திரி இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். ரொம்ப சுவையான ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கட் பண்ணி அழகாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே இதை ருசித்து சாப்பிடுவாங்க. சுகர்லாம் இப்போ நிறைய பேருக்கு இருக்குது, அவங்களாம் சாப்பிட்லாமா அப்படின்னா டவுட் வரும். எப்போவுமே காய்கறியில் இருக்க இனிப்பு சுகருக்கு எதிரானதே கிடையாது. நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்குற சர்க்கரையை குறைச்சிக்கிட்டோன்னா இதை நிச்சயமாக வந்து சாப்பிட்லாம், பயன்படுத்தலாம். நம்ம தினமும் இதை சாப்பிட போகிறதில்ல, என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் சாப்பிட போகிறோம். அதனால் பிரச்சனை எதுவுமே வராது. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. எவ்வளவு சாஃப்டாக நல்லா இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.